சஷ்டி கிருத்திகை. நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது உங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா இல்லை நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிடாம இருக்கம்பா விரதம்னு சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டால் சஷ்டி விரதம்னுவாங்க, இல்லை கிருத்திகை விரதம்னுவாங்க. இந்த 2 விரதமும் ஒரு மனிதன் ஆரம்பிச்சிட்டா அவனே நினைச்சாலும் இல்லை அவனே வந்து விடணும்னு நினைச்சாலும் முடியாது. ஏன்னா இந்த 2 விரதமே எங்களுக்கு பிரபஞ்ச அனுமதி கொடுத்தா மட்டும்தான் உங்களால் இருக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான, இன்றைக்கும் ஒரு பெரிய பிரபல தயாரிப்பாளர் சஷ்டி விரதம் இருப்பார். நான் கேட்பேன், அண்ணா சாப்பிடாம இருக்கீங்களா, இப்போ சஷ்டிப்பா நான் இன்றைக்கி சாப்பிட மாட்டோமான்னு. அந்த மாதிரி இந்த சஷ்டி விரதமும் கிருத்திகை விரதமும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா அது நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்கள் கடைசி கலியுகம் அழிவு வரைக்கும் உங்களால் நிறுத்த முடியாது. பிரபஞ்சம் விருப்பப்பட்டு முருக சக்தி அனுபவிச்சா மட்டும் தான் உங்களால் அந்த விரதம் இருக்க முடியும். அப்படிப்பட்ட விரதம் தான் அந்த கிருத்திகை விரதம் சஷ்டி விரதமும். சஷ்டி விரதம் இருந்தால் சகலமும் கிடைக்கும் சொல்லி நம்ம முன்னோர்கள் வாக்கு. சகலம்னா என்ன, ஈய பரஸ்பர வாழ்க்கை எல்லாமே. அதனால் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க மேக்சிமம் நாளுக்கு நாள் வளர்ந்து தான் போயிட்டு போனே தவிர கீழே இறங்கி வரவே மாட்டாங்க. இது நான் கண்ட உண்மை. என்னாலேயே சஷ்டி விரதம் வரைக்கும் இருக்க முடியல. ஏன்னா நான் பொது வெளியில் நிறைய சுற்றிருக்கனால எங்கேயோ இடத்துல மறந்து சாப்பிட்டோன்றனால இப்போ வரைக்கும் இருக்க முடியல. நான் 48 நாள் விரதம் இருக்குன்னு சொல்லும் போது முருகர் அது மட்டும் நான் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். அடுத்து வந்து கிருத்திகை விரதம். கிருத்திகை வந்து என்னென்னா, எப்படி சஷ்டி விரதம் சகலத்தையும் தருமோ, கிருத்திகை வந்து ஊழ்வினை கருமவினை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாள் தான் கிருத்திகை விரதம். அந்த கிருத்திகையில் வந்து இப்போ வந்து ஆடி மாதம்னு அம்மனுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆடி மாதம் அம்மனுக்கு மட்டும் உகந்த மாதம் கிடையாது. ஆடி மாதம் முருகருக்கு மிகப்பெரிய சக்தி உள்ள மாதம். முருகருக்கு வந்து எத்தனையோ கிருத்திகள் ஃபேமஸாக இருந்தாலும், எத்தனையோ கிருத்திகள் சக்தி வாய்ந்தாலும் அதில் 3 விஷயம் வந்து ரொம்ப முருகருக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நாள். ஒன்று ஆடி கிருத்திகை, ஒன்று தை கிருத்திகை, அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம். இந்த ஆடி கிருத்திகையும் தை கிருத்திகையும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல வர எல்லா கிருத்திகையும் விரதம் இருக்க முடியாத கூட இந்த ஒரு நாள் விரதம் இருந்தால் அந்த பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த ஆடி கிருத்திகை வந்து ஆகஸ்ட் மாதம் வருது. ஸோ அப்பேற்பட்ட பொன்னான ஆடி கிருத்திகை திருநாள் வந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வருது. 16ஆம் தேதி ஆரம்பித்து 17ஆம் தேதி காலை வரையும் இருக்குது. ஸோ இந்த ஆடி கிருத்திகை திருநாளில் முருக பக்தர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு எல்லா நலமும் வளமும் பெறணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன்.